வீட்ல சம்சாரத்துக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாரு. இப்ப நீ கேரியர்ல எல்லாத்தையும் வச்சு கொடு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். என்னங்க நீங்க கொண்டு போய் கொடுப்பீங்களா? அண்ணா நீங்க ஏனே சிரமப்படுறீங்க, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அவரு என்கிட்ட தானே கேட்டாரு, அப்போ அப்போ நானே கொண்டு போய் கொடுக்குறேன். சரிங்க, நான் எடுத்து வைக்கிறேன். எடுத்துட்டு வா. மாயா நீங்க இரு, நான் கேரியரை தயார் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரி. சினு, மச்சா, நீங்க 2 பேரும் வாங்க. இந்தாங்க. சரிங்க மச்சான், இதோ சாப்பிட்டு வந்துடுறோம். டேய் சீக்கிரம் சாப்பிடு, மச்சான் கிளம்பிட்டாரு. அண்ணா மெதுவா சாப்பிடுங்க. என்ன வண்டி இங்க நிக்குது? என்ன மச்சான் இங்க வந்து நிறுத்துறீங்க? மீசக்கார் வீடு மாத்திட்டாரா என்ன? அவர் வீடு அந்த பக்கத்துல இருக்கு. மாமா, இது தன வீடாச்சே, இங்க எதுக்கு வந்தீங்க? முதல்ல 2 பேரும் கீழே இறங்குங்க. இந்தாங்க, பாத்து கொண்டு போய் கொடுங்க. மச்சான் இது மீசக்காரர் வீடு இல்ல. எனக்கு தெரியாதா? பாவம் 10 நாளா எலெக்ஷனுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு பிள்ளைங்க சரியா சாப்பிடல. இத நான் அவங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். கொண்டு போய் கொடுங்க. டேய் சீனு, கவனிச்சியா பொண்ணு பாசத்தை? அப்பா, மாப்பிள்ள பாசமும் தான். என்ன முணுமுணுப்பு? அது ஒண்ணு இல்ல மச்சா, இப்பவே போய் தடா கிட்ட கொடுத்துட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் மச்சான். மச்சா இத மீசக்காரர் கொடுக்கத்தான் தங்கச்சி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம், நான் சொல்லவே மாட்டேன். ஏய் சினு, என்னங்க மாமா? இதெல்லாம் நான் தான் கொடுக்க சொன்னேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் நான் கார்ல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. மச்சா நான் சொல்லவே மாட்டேன் மச்சா. இல்லடா மவனே? ஆமாப்பா, ஆமா மாமா, நாங்க சொல்லவே மாட்டோம். சரி, போயிட்டு வாங்க. வாங்க. பாடச்சின்னு கொடுத்துட்டு வந்துருவோம்.